சிபிஐ விசாரணை அவர் புதுசா? ஆமா, அவர் பண்ற ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வந்து சிபிஐ என்ன வேற ஏதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் கூட விசாரிக்கணும். குறிப்பா இந்த முறை 41 பேர் கரூர்ல இறந்தாங்க, அது சம்பந்தமா ஆஜராயிருக்காரு. சம்மனை வாங்க மறுத்தாரு, ஆனா நீங்க ஆஜராயிருக்கு. நீதித்துறை சட்டம் அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். நீங்க வேணா வெறிய ஆளா இருக்கலாம், ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம வேண்டப்பட்ட ஆளா இருக்கலாம், ஆனால் கரூரில் இறந்த நபர்களுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று மக்களுக்கு ஒரு தீவிரமான சந்தேகம் இருக்கிறது. அதனால் சிபிஐ அவர் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. உங்களோட கற்பனைக்கெல்லாம் அளவே கிடையாதுங்களா? இப்ப சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு மேடம். அதனால வந்து ஒரு தோசை கூட ஒரு 35 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா வந்து மத்திய அரசை பொறுத்தளவுக்கு சிலிண்டர் ஆகட்டும் பெட்ரோல் ஆகட்டும் சகஜமா கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அங்க பாருங்க, வீடுகளுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு எங்கேயும் கிடையாது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்மணிகளுக்கு முதல்ல பாதுகாப்பு உறுதி பண்ணணும். வணிக பயன்பாடு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஒரு வணிக பயன்பாடு ஒரு பொது இடத்துல இருக்கிறது, அதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதுல சில கட்டுப்பாடுகளை மட்டும்தான் வச்சிருக்கோம். அப்போ தட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்பாடு இருக்கிறது, தட்டுப்பாடு இல்லை. அதுவும் கூட இன்று காலை ஈரான் நாட்டோட பேசி நம்ம இந்திய கப்பல் மட்டும் அதற்கு தனியாக ஸ்பெஷல் அனுமதி வாங்கி நமக்கென்று எரிவாயுவை கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. அதனால எந்த விதமான ஒரு சிரமம் இல்லாமல், ஏன்னா இது வந்து இந்திய நாட்டிற்கு உள்ளாக இருக்கின்ற பிரச்சனை அல்ல. எரிபொருள் அப்படிங்கிறது இந்தியாவில இல்ல, வெளிநாட்டில இருந்தா நம்ம வாங்கணும். அதுல வெளிநாட்டுல போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த நாட்டு கப்பலுக்கு அனுமதி இல்ல, ஆனால் இந்திய நாட்டு கப்பல்கள் மட்டும் நமக்காக பிரதமர் மோடி கொண்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய கேள்வி இப்ப உங்களுக்கு. செந்தில் பாலாஜியோட ஒரே அசைன்மெண்ட் கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறது, அதை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து ஓட்டு வாங்குறதுன்னு நினைக்கிறாரு. அவரோட வேலை ஒருவேளை கரூர்ல வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கொங்கு மண்டலம் தன்மானம் மிக்க ஊருங்க, சுயமரியாதையான மக்கள், உழைக்கின்ற மக்கள் இருக்கிற ஊரு. இங்க வந்து உங்க ஊழல் பணத்தெல்லாம் என்ன கோடிக்கணக்கா கொட்டினாலும் வேலை நடக்காது.